ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் வருகிற தை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மீன ராசியை பற்றி பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களே, இந்த தை மாதமானது சதய நட்சத்திரத்தில் பிறக்கின்றது, சித்த யோகத்தில் பிறக்கின்றது, கரணம் பத்திரை அந்த தருணத்தில் பிறக்கின்றது. சந்திராஷ்டமம் கடகராசிக்கு, அந்த கடகராசிக்கு சந்திராஷ்டமம் அந்த சமயத்திலும் பிறக்கின்றது. பொதுவாகவே இந்த தை மாத பலன்களை பொறுத்தவரையில் மீனராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் தடையில் விலகி வெற்றியாக முடியும். நல்ல தொழில் பிரிவுக்கு அருமையான சூழலை உருவாகும். திருமண வரன் பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை செய்பவர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமையும். நினைத்த காரியங்கள் கைகூட இந்த தை மாதம் மீனராசி நேயர்களுக்கு ஒரு ஏற்றமான சூழலை உருவாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோளாறாக இருந்த தன்மைகள் மாறி யார் யார் பணம் கொடுக்க வேண்டியிருந்ததோ அந்த பணங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், பெண்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான சூழலை உருவாகும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கல்வி தங்கு தடையின்றி முடியவும், நல்ல மதிப்பெண் பெறவும் இந்த தருணம் ஒரு மிக சிறப்பான தருணமாக அமைகின்றது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் லாபம் கிடைக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு பயிரிட்டார்களோ, அதாவது விதை விதைத்தார்களோ, அந்த அளவுக்கு அதைவிட ஒரு படி கூடவே மகசூல் அறுவடை செய்வார்கள். கலைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஆண்டு அமையும் இந்த தை மாதம். மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த தை மாதத்திலே மீனராசி நேயர்கள் சில இடமாற்றங்களையும் சிந்திப்பார்கள். சிலர் தொழிலை மாற்றுவாங்க. அந்த தொழிலை மாற்றும்போது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக கிடைச்சிடும். ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமூகமாக நிலைக்கு விடுவார்கள். இதில் ஜாதக தசா புத்தி நல்ல பலமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல பலமான வாய்ப்பு வரும். ஜாதகத்திலையும் தசா புத்தி அந்தரம் டிகிரி கோலங்கள் நல்லா இருந்து கோச்சாரத்திலும் நன்றாக இருக்கும்போது அவர்கள் நல்ல பலனை விரைவாக அடைந்து விடுகிறார்கள். ஜாதகத்தில் கோச்சாரம் தசா புத்தி மற்ற ஒவ்வொரு கிரகங்களும் வாங்கிய டிகிரி சாரம் ரொம்ப கம்மியாக இருந்தால் கோச்சார பலன்கள் எதிர்மறையான பலனை தரும். அதனால் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது மிக 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 நல்லது. ஏன்னா ஜாதகங்கிறது ஒரு தடவை தான் பார்ப்போம். ஒரு திசா புத்தி நடக்குதுன்னா அது குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் நடக்கும். அப்போ கோச்சார பலனுக்கும் இதுக்குள்ளே தொடர்புப்படுத்தி பார்க்கும்போது நம்ம மன ஆறுதல் அடையும். அதுதான் விஷயம். அடுத்ததாக இந்த மீனராசினியர்களுக்கு இன்னொரு விஷயம், பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கூட்டாக சேர்ந்து தொழில் புரிய நினைப்பவர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கூட்டாக சேர்ந்து தொழில் நடத்தி கொள்கிறவங்க அந்த கூட்டாக தொழில் புரிபவர்களுடைய ராசியும் நட்சத்திரமும் நல்ல திசை நடத்திருக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு சூட் ஆகும். ரொம்ப நல்ல இது வந்துருச்சு. நம்ம டைம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, கூட்டாளிகளின் நேரமும் நன்றாக இருக்க வேண்டும். அதனால் இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் மீனராசி நேயர்களுக்கு ஒரு இளம் கன்று துள்ளி குதித்து எப்படி பசுமாட்டுக்கிட்ட பால் குடிக்க வருமோ அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எதை விட்டாங்களோ எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய டைமாக இருக்கும். முயற்சி பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் அமையும். அதனால் இந்த தை மாத கிரகங்களை பொறுத்தவரையில் மீனராசி நேயர்கள் இன்னும் பலவிதமான வளங்களை பெற்று நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என
எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.